அரங்கநாயகம் என்ற அர்ச்சகர் மகனாக, அர்ச்சக குமாரனாக வந்த அந்த சிறுவன் மணவாள மாமுனிகளை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொன்னான். அதுதான் இந்த தனியன், இந்த நாள் ஆனி மூலத்தில் அவதரித்த தனியன். அந்த ஸ்லோகத்தை அரங்கநாயகம் என்ற அர்ச்சக குமாரன் எல்லாரையும் விளக்கிட்டு வந்து சொன்னா, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் சொல்லிவிட்டு எங்க போனான்னு தெரியல, அந்த சிறுவன் மறைந்து விட்டான். அப்போ இனியும் சந்தேகம் இருக்க முடியுமா? அப்போ சாட்சாத் ரங்கநாதன் தான், அந்த பெருமாள் தான் இந்த சிஷ்யன் வடிவிலே வந்து, இந்த அர்ச்சக குமாரன் வடிவிலே வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கிறார். ஏன்னா ஒரு சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் தன் ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பிக்கணும். மாமுனிகளை ஆச்சாரியனாக கொண்டு பெருமாளே சிஷ்யர் ஆயிட்டார் இல்லையா? அதனால தான் அவருக்கு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் என்ற தனியனை பெருமாளே இந்த வடிவில் வந்து சமர்ப்பித்திருக்கிறார் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். அடியார்கள் வாழ அரங்கன